ராமநாதபுரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான அலுவலக அரசு முத்திரையுடன் கூடிய சீடிக்கள் சாலையோரம் சிதறி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கி கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். இந்த சீடிக்களில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன என்று தெரிந்ததா? இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான அலுவலக அரசு முத்திரையுடன் கூடிய சீடிக்கள் சில சாலையோரம் சிதறி கிடந்ததனால பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதனையடுத்து தற்போது காவல் நிலையத்தில் இளைஞர்கள் ஒப்படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட திருவுத்திரசுமங்கையிலிருந்து முதுகுளத்தூர் செல்லும் சாலையில் தெற்கு மல்லல் பகுதியில் இன்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டு சென்றிருந்த இளைஞர்கள் கண்களில் தமிழக அரசு முத்திரையுடன் கூடிய பதிவுத்துறை முக்கிய ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட சீடிக்கள் சிதறி கிடந்ததை பார்த்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த சீடிக்களை சேகரித்து திருவுத்திரசுமங்கை காவல் நிலையத்தில் அந்த பகுதி இளைஞர்கள் ஒப்படைத்துள்ளனர். அந்த சீடியில் 2024-2025 ஆண்டுக்கான அதாவது ஜாயின்ட் ஒன் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ராமநாதபுரத்தை சேர்ந்த முத்திரையிடப்பட்ட சீடிக்கள் என்பது அவை தெரிய வந்தது. இவை அரசின் முக்கிய ஆவணங்களாக இருக்கலாம் எனவும் கோப்புகளாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உயர் அதிகாரிகள் யாரேனும் பழி வாங்குவதற்காக அந்த சீடிக்களை சாலையில் அலுவலர்கள் யாரும் வீசி சென்றிருக்கலாமா என்று கருதப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த அரசு ஆவணமாக கருதப்படக்கூடிய முக்கிய பதிவுகளில் ஒன்றான இந்த சீடிக்களை சாலையோரம் கொட்டப்பட்டிருந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து இன்று ராமநாதபுரம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் விசாரிக்கப்படலாம் என தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்து.